பார்க்கலான்னா, ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட் டொமேட்டோ சாஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டு இருக்காருங்க. தக்காளி இல்லாமல் புளியை வச்சு சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிக்கலாம். இப்போ புளியை கரைச்சாச்சு. நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி கூட. இப்போ கரைச்ச புளி தண்ணியை வடிகட்டிக்கலாம். கரைச்ச புளி தண்ணியை கேஸில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும். சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜீராத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 ஸ்பூன் சில்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்லைஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சாஸ் நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, சாஸ் ரெடி ஆகிடுச்சு. சாஸில் தொட்டு சாப்பிட உருளைக்கிழங்கு வச்சு கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கட்லெட் செய்ய வேக வச்ச உருளைக்கிழங்கு 4 எடுத்துக்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணிடலாம். இது கூடவே 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்ச பிரெட்டை உருளைக்கிழங்கு கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மாங்காய் பவுடர், 1/4 ஸ்பூன் ஜீரா பவுடர், தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு சால்ட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை கட்லெட் மாதிரி ரவுண்டாக தட்டிக்குங்க. இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண தவாவில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் செஞ்ச சாஸை வச்சு சாப்பிட கிறிஸ்பியான பொட்டேட்டோ கட்லெட் ரெடிங்க. நீங்களும் ஈவினிங்கில் இப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க.